ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் சசி. நான் கட்டியம்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஃபீல்டு நம்ம கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. அண்ணன் தான் வந்து இல்லை நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிது. சரி நம்ம இந்த ஃபீல்டு கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ராயலோ இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ட்ரைனிங் பீரியட் எனக்கு வந்து 45 days. இதுக்கு முன்னாடி வந்து நான் இபியில் 5 years ஒர்க் பண்ணேன். இது வரைக்கும் ஒர்க் பண்ணி பெருசாக எதுவும் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ் எனக்கு 1 monthல் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ட்ரைனிங் வந்துட்டு சிபிஎம்சி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது சக்ஸஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போது நான் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன் புள்ளஞ்சாவடியில். அதுக்கும் அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணார். டூல்ஸ் வாங்குறதுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு. மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுமே கூட அண்ணன் தான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இதுவரையும் வந்துட்டு இங்கே வந்ததுனால வந்து உங்களுக்கு கெயினாக இருந்திருக்கா? ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு எதாவது சொல்கிறதுக்கு எதாவது விரும்புகிறீங்களா? ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து நானே இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல விசாரித்தேன். அங்கே விசாரித்ததை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லாவும் இருக்குது, ஃபீஸும் கம்மியாக இருக்குது. ராயலோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் பண்ணலான்னு மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கலான்ட்டு அட்வான்ஸ் லெவலும் சிப் லெவலும் கற்றுக்க ஆரம்பித்தேன். பேசிக் லெவலில் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே கூட இருந்து நமக்கு வந்து ஹேண்ட் ஸ்கில் வர்ற வரைக்கும் நல்லாவே கூட இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே வந்து நீங்கள் இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணால் கூட உங்களை வந்து உடனேலாம் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்காக சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம ஓகே நமக்காக போதும்னு தோன்ற வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நான் வந்து பேசிக் லெவல் முடித்தேன், திரும்ப அட்வான்ஸ் லெவல் பண்ணேன். இன்க்ளூட் வந்து ஓசிஏ டச் கிளாஸ் பிரிக்கிறது, எட்ஜி ஓசிஏ வரைக்கும் பண்ணேன். இன்றைக்கி நானே வந்து ஒரு சிபியூ எடுத்து ரீபால் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் வந்து எட்ஜுமே வந்து எட்ஜி மாடல் கிளாஸ் பிரித்து பண்ணுறதுமே லைவ் செட் பார்த்து சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பிசிலாம் ஸ்டார்டிங்கில் முன்னாடி அசம்பிள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அதில் ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்ததே நான் வந்து ஃபுல் ஃப்ரெஷராக தான் வந்திருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து ஈபினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கு தான். அதில் வந்து இந்த மாதிரி எதுவுமே வராது. இதில் நான் வந்தப்போ ஃப்ரெஷ் மைண்டில் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தேன். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றா கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து மொபைல் லேப்டாப்லேருந்து சிபியூ அசம்பிள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னால் தனியாக பண்ண முடியும். அந்தளவுக்கு ஹோப் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போது லைவ் செட்னா ஓசி வந்து நீங்கள் இதுவரை லைவ் செட் வந்து பண்ண முடியும்னு ஹோப் இருந்துச்சா? இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் லைவ் செட் ஓசியை பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் எந்த செட்டு கொடுத்தாலும் எவ்வளோ டேமேஜில் கொடுத்தாலும் என்னால் பிரித்து சக்ஸஸ் கொடுக்க முடியும். என்னால் மட்டும் இல்லை, இங்கே ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ட்ரைனிங்கில் இருந்தாங்க. நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் எடுத்து கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவாங்க. வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃப்ரெஷர் தான். யாருமே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு வந்தவங்க ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் யாரும் வரல. எல்லாருமே ஃப்ரெஷரான பாய்ஸ் தான். எல்லாருமே இன்றைக்கி கூட நீங்கள் எந்த ஒர்க் சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது லைவ் மொபைல் வந்து அந்த மாதிரி சிபி வந்து பண்ணுறீங்களா? இது வரையும் வந்துட்டு உங்களோட ஓன் செட் எடுத்து வந்து பண்ணியிருக்கீங்களா? அதாவது செட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் என்னோடய ஓன் செட்டே வந்து மொபைல் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்தது. டெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் சிபியூ வந்து அட்டாக் ஆகிருந்தது. அது ஆல்ரெடி வந்து வேறு ஷாப்பில் பார்த்து ரிட்டன் வந்த மொபைல். அதை வந்து இந்த மாதிரி டெட் ஆகிடுச்சி, ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதை ரீபால் பண்ணி எடுத்து வச்சோம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுவரையும் நீங்கள் இந்த உங்கள் ஷாப்புக்கு ட்ரைனிங் வந்துட்டு டபுள் லேயர் எதாவது பார்த்துருக்கீங்களா? டபுள் டேக்கரும் பார்த்துருக்கேன். டபுள் டேக்கர் பார்த்துமே சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டபுள் லேயர் பண்ணக்குள்ளலாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துருச்சு? உங்களால் அதை சடனாக சடன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் வர்றதை பொறுத்து தான். ஹேண்ட் ஸ்கில்ன்றது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்கில் இருந்தே உங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுக்குறதுனால உங்களுக்கு சிபியூ அட்டாக் பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்குள்ளே ஹேண்ட் ஸ்கில் வந்துடும். உங்களுக்கும் ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும், சக்ஸஸும் கொடுக்கும். இப்போ இங்கே வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு
இல்லை, இந்த ஃபீல்டுக்குள்ளே எனக்கு புதுசுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போதே ரொம்ப தயங்கி தான் வந்தேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வரமே, ஃபீஸ் கட்டுறோம், நமக்கு கரெக்டாக இருக்குமா என்னென்னு பயந்துட்டு தான் இருந்தேன். வீட்லேயுமே சப்போர்ட் இல்லை. வீட்லேயுமே கூட உனக்கு எதுக்கு, நீ தான் இபியில் ஒர்க் பண்ணுறல, இபியிலே போன்னு தான் சொன்னாங்க. நானா இல்லை, நம்ம லைஃப் மாறணும், இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தால் நம்ம லைஃப் மாறும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி வந்து நானாக சொந்தமாக தனியாக வந்து ஒரு கடை குள்ளஞ்சாலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த கடையுமே இப்போ நல்லா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கும் அண்ணன் தான் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணது, எல்லாமே அண்ணன் தான். அதே போல் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே 100% ஹோப்பு இருக்கலாம். நீங்கள் வேறு எங்கே போனாலுமே இந்த அளவுக்கு கற்றுக்க முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா 100% சக்ஸஸோடு தான் வெளில போவீங்க. நான் அந்த இடத்துல ஒரு கடை வச்சு நானாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஓனருன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த ராயல் இன்ஸ்டிடியூட்டும் ட்ரெயினர் இவரும் தான். இவரும் ட்ரெயினருன்றதை விட உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே கூட இருப்பார், நல்லா பண்ணி கொடுப்பாங்க.